ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோங்க. இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ரேஷன் அரிசியை மட்டுமே பயன்படுத்தி நல்லா குண்டு குண்டான இட்லி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட அந்த துணியில் பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டவே விட்டாதுங்க. இந்த மெஷர்மெண்ட்டோட இட்லி மாவு அரைச்சி பார்த்துட்டு நீங்கள் இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட மிஸ்டேக் வரவே வராதுங்க. யாருமே குறைய சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு இட்லி நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துங்க. இப்போ இந்த இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் கூட அந்த ஜவ்வரிசியோ அவல் அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கவில்லைங்க. நல்லா பஞ்சு மாதிரி வெள்ளையான இட்லி சூப்பராக கிடைக்குங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய இட்லி மாவு ரெசிபி ஷேர் பண்ணிகிட்டே இருக்குங்க. அதாவது இட்லி அரிசி பயன்படுத்தி அப்புறம் சாப்பாட்டு அரிசி பயன்படுத்தி கரெக்டான மெஷர்மெண்ட்டோட நிறைய இட்லி ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ எல்லாமே பிளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி இட்லி ரெசிபி பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கின புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நிறைய ஸ்டெப் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் அரிசி அந்தளவுக்கு நல்லா சுத்தமாக வரவே மாட்டேங்குது, கலர் ரொம்ப மங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் எடுத்திருக்க அரிசியும் பார்த்திங்கன்னா கலர் நல்லா மங்கலாக கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்குங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க. இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே. இப்போ ஏதாச்சும் ஒரு டம்ளர் அளவுகள் எடுத்துங்க. அந்த டம்ளரில் ரேஷன் கடையில் வாங்கின புழுங்கல் அரிசி 5 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க. நல்லா கோபுரம் மாதிரி குமிச்சு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி எடுத்துக்கலாங்க. மொத்தமாக அரிசியோட அளவுகள் 8 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ அந்த அரிசி சேர்க்கும் போது பாதியாக நம்ம டிவைட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. 4 டம்ளர் புழுங்கல் அரிசி, 4 டம்ளர் பச்சரிசி நீங்கள் இப்படி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டம்ளர் பச்சரிசி, 6 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக 8 டம்ளர் அளவுக்கு அரிசியோட அளவுகள் சேர்த்துக்குங்க. இப்போ அந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்கும்போதே ரொம்ப அழுக்காக இருந்தது. ஒரு 4 தடவை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. திரும்ப கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 தடவை திரும்ப தண்ணி ஊற்றி கழுவினேங்க. மொத்தமாக 6 தடவை தண்ணி ஊற்றி இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. இந்த அரிசி எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இட்லி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் நல்லா கொடுக்குங்க. இப்போ அந்த அரிசி நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்க்கும்போது நல்லா எல்லோ கலராக ரொம்ப அழுக்காக இருந்தது. நம்ம ஒரு 6 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் திரும்ப அந்த அழுக்கு தண்ணி கீழே ஊற்றிட்டோம்னா இன்னும் இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அந்த அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா அதிகமாகவே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நார்மலாக சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசியில் நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம்னா ஒரு 3 மணி நேரம் அந்த அரிசி ஊறினா போதுங்க. ரேஷன் அரிசியாக இருந்தால் மட்டும் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தாங்க மாவு சீக்கிரமாக மசியும். இட்லி நம்மளுக்கு ரொம்ப கல் மாதிரி வரவே வராது. 6 மணி நேரம் நல்லா அந்த அரிசி ஊறட்டுங்க. இப்போ உளுந்தம்பருப்போட அளவுகள் பார்க்கலாங்க. இந்த உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம வயலில் விளைஞ்ச உளுந்தம்பருப்புங்க. உளுந்த மாவு அதிகமாக காணும். இந்த மாதிரி அரை உளுந்தம்பருப்பாக தோல் உளுந்தம்பருப்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கவே இருக்காது. அதனால் இந்த 1 டம்ளர் நல்லா கோபர் மாதிரி குமிச்சு நீங்கள் அரிசி எடுக்கிற டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு கோபர் மாதிரி குமிச்சு முழு உளுந்தம்பருப்பு இருக்கும் பாருங்கள். கடையில் வாங்கினது, மல்லிகை கடையில் அளந்து வாங்கின உளுந்தம்பருப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 1 டம்ளர் ஃபுல்லாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இந்த உளுந்தம்பருப்பில் தண்ணி ஊற்றுற டைம் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியாக இருந்தால் ரேஷன் அரிசி 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த உளுந்தம்பருப்பில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறினா போதுங்க. 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊறினா போதும். ரொம்ப இந்த உளுந்தம்பருப்பு ஊறிட்டாலும் சீக்கிரமாக மாவு புளிச்சு போயிருங்க. ஒரு நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் தான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த உளுந்தம்பருப்பு ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. உளுந்தம்பருப்பை கிரைண்டரில் போட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா அரிசியோட அளவுகள் 8 டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு முழு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தா நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி சூப்பரான இட்லி கிடைக்குங்க. இந்த உளுந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நல்லா நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. அப்போ தாங்க அந்த உளுந்த மாவு அதிகமாக கிடைக்கும். இந்த உளுந்த மாவு அரைக்கிற டைம்லேயே நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் பாருங்க. மொத்தமாக அந்த 8 டம்ளர் அரிசியும் பார்த்திங்கன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சோம்னா சீக்கிரமாக ஹீட் ஆகும். அப்படி இந்த கல் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்குங்க. அடிக்கடி இந்த கல்லை நம்ம தூக்கிட்டு மாவு அரைச்சிருந்தா ரொம்ப லேட் ஆகும். அதனால் பாதியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த அரிசி பாதியாக பிரித்ததுக்கப்புறம் ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. நிறைய ஸ்டெப் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் அந்தளவுக்கு எனக்கு இட்லி நல்லா சூப்பராக வரவே மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்ட்டு. இந்த உளுந்த மாவு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட அந்த இட்லியில் சொதப்பிலே வராதுங்க. அப்புறம் அந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா அடிக்கடி அதாவது ரொம்ப நாள் கிரைண்டர் ஆயிடுச்சுன்னா நம்ம இட்லிக்கு இந்த மாதிரிலாம் மாவு அரைக்கும் போது சீக்கிரமாக பார்த்திங்கன்னா இந்த உளுந்தம்பருப்பு அரைக்கும் போதே ஹீட் ஆகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக தண்ணி வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுட்டு நல்லா ஜில் வாட்டராக சேர்த்து நீங்கள் மாவு அரைச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த மாவு சூடாக ஆகவே ஆகாது. அதாவது இந்த கிரைண்டர் சூடாக இருக்கிறதுனால மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருங்க. அதனால் பார்த்திங்கன்னா இட்லி கல் மாதிரி வந்துடும். இதுமாரி நல்லா ஜில் வாட்டர் சேர்த்து நீங்கள் மாவு அரைச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த இட்லி கல் மாதிரி வரவே வராதுங்க. இப்போ இந்த உளுந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் அரிசியை பாதியாக பிரித்து சேர்த்துக்கலாங்க. இதுமாதிரி பாதியாக பிரித்து சேர்க்கும்போது அந்த கல் அடிக்கடி தூக்கவே தூக்காதுங்க. அந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும். ஒரு 15 நிமிஷத்துலேயே மசிஞ்சு வந்துடுங்க. இந்த அரிசி மாவு லேசாக நரநரப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 20% கொஞ்சம் நரநரப்பாக இருந்தால் தாங்க இட்லி சூப்பராக வரும்.
இப்போ அந்த அரிசி மாவு எல்லாமே அரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி டப்பாவில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். மொத்தமாக இது மாதிரி டப்பாவில் பார்த்திங்கன்னா இந்த உளுந்த மாவு அரிசி மாவு எல்லாமே அரைச்சதை எல்லா மாவையும் இது மாதிரி பெரிய டப்பாவில் வந்து சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கங்க. அந்த அரிசி மாவு உளுந்த மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி. எப்போவுமே அந்த உளுந்த மாவு பார்த்திங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் மேலே எல்லாமே பொங்கி வரும், அரிசி மாவு எல்லாமே அடியில் தங்கிருங்க. அதனால் கை வச்சு நல்லா கலந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய மாவு வந்து அதாவது அப்படியே அந்த டப்பாவில் எடுத்து வச்சுருங்க. உப்பு எதுவுமே கலக்காமல் மாவு அரைச்சி ஒரு மணி நேரம் மட்டும் வெளியே வச்சுருங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுருங்க. ஒரு வாரம் வரைக்கும் புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இப்போ காலையிலே இட்லி ஊற்றுற மாவை நைட்டே கல் போட்டு இதுமாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. நிறைய சிஸ்டர் பார்த்திங்கன்னா இட்லிக்கு எப்படி தான் மாவு அரைச்சாலும் எனக்கு அந்தளவுக்கு வந்து புளிக்கவே மாட்டேங்குது, இட்லி சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இதுமாரி கல் போட்டு நல்லா கை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. மாவை நல்லா கலந்ததுக்கப்புறம் அந்த மாவுக்குள்ளே சின்னதாக ஸ்பூன் வந்து உள்ளே போட்டுருங்க. மாவு பார்த்திங்கன்னா காலையில் நல்லா புளிச்சு வந்துருக்குங்க. அப்புறம் வெத்தலை வந்து நல்லா காம்போட அந்த மாவுக்கு மேலே அப்படியே வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி இளநீர் இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக புளிச்சு வந்துருங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாவு புளிக்கிற டைம் பார்த்திங்கன்னா வெயில் நாளாக இருந்தால் ஒரு 8 மணி நேரத்துலேயே சீக்கிரமாக புளிச்சிருங்க. மழை நாளாக இருந்தால் ஒரு 10லேருந்து 11 மணி நேரங்கிட்ட ஆகும். அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவு வந்து புளிக்கிற நேரம் ஆகுங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சதுக்கப்புறம் இதுமாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. உப்பு எதுவும் பத்தலைனா இந்த டைமில் நீங்கள் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ எப்போதுமே இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப தண்ணி பதமாக அந்த இட்லி மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த இட்லி மாவு வந்து தட்டில் ஊற்றும் போது எல்லா சைடும் அந்த மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருங்க. இட்லி வந்து கரெக்டாக அந்த ரவுண்டான சேஃப் வந்து கிடைக்கவே கிடைக்காது. மாவு வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி பதமாக அரைக்காதீங்க. அதுமாதிரி இட்லி தட்டில் அந்த அதாவது துணி போட்டுட்டு நம்ம மாவு ஊற்றும் போது அந்த துணியை நல்லா நனைச்சிட்டு ஈரலாமல் புழிஞ்சிட்டு இப்போ இட்லி தட்டில் அந்த துணியை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாவு வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ அடித்தட்டு இட்லி இருக்கும் பாருங்கள், அந்த தட்டில் மாவு ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேங்க. இப்போ 2வது தட்டில் மாவு ஊற்றிட்டு அதையும் வந்து வச்சுக்கலாங்க. இந்த ஈடு இட்லி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகுங்க. அப்புறம் 2வது ஈடு 3வது ஈடுலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துடும். அந்த இட்லி பாத்திரம் சூடாக இருக்கும், தண்ணி நல்லா அதாவது கொதிச்சிருக்கும். அதாவது சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அடுத்த ஈடு இட்லிலாம் பார்த்திங்கன்னா வெந்துடுங்க. இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. ஃபஸ்ட் ஈடு இட்லி எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா பந்து மாதிரி வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள். இதே அளவுகளோட இதே மெஷர்மெண்ட்டில் இந்த இட்லி மாவு வந்து அரைச்சி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வருங்க. அப்புறம் அந்த அடித்தட்டில் இட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குலையாமல் அதாவது அந்த தண்ணி பதமே இல்லாமல் இட்லி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. நம்ம தண்ணி கொதிக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 2வது தட்டு வச்சோம்னா அந்த அடித்தட்டு இட்லி பார்த்திங்கன்னா பாதி வந்து அதாவது ஈரப்பதமாக ரொம்ப சொசன்னு ஆயிரும். அதனால் கரெக்டான அளவுகளோட தண்ணி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் மாவு ஊற்றி வச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா குண்டு குண்டாக சூப்பரான இட்லியாக கிடைக்குங்க. இப்போ இந்த இட்லி துணியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள். 8 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்தோம்னா இது மாதிரி அந்த துணியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் சூப்பராக நல்லா பந்து மாதிரி இட்லி நல்லா வெள்ளையாக கிடைக்குங்க. இட்லி உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நிறைய சிஸ்டர் பார்த்திங்கன்னா அதாவது 4 டம்ளர் அளவுக்கு அரிசி உளுந்தம் பருப்பு சேர்த்தாலும் எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரவே இல்லை சிஸ்டர் அப்படின்ட்டு அந்த உளுந்தம் பருப்பு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கிரைண்டரு மிக்சியெல்லாம் அரைச்சிட்டு ஹீட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த இட்லி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி நல்லா வெள்ளையான இட்லியே சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. ரேஷன் அரிசியில் தான் இட்லி மாவு அரைச்சோன்னு யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு மாவு அரைச்சின்னா அந்த மாவு நல்லா ஒயிட்டாக இருக்குங்க, இட்லியும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த இட்லியை பிச்சு காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க. இந்த இட்லி நல்லா ஆறி போனாலுமே நம்மளுக்கு வந்து அந்த இட்லி கல் மாதிரி ஆகவே ஆகாதுங்க. நான் சொன்ன டிப்ஸோட இந்த இட்லி மாவு வந்து அரைச்சி பாருங்கள். இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சி கொடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த இட்லி மாவில் யாருமே குறை சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இட்லி வந்துருந்ததுங்க. இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம்லாம் இருக்குது. இது மாதிரி வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி பயன்படுத்தாமல் அதாவது ரேஷன் அரிசி பயன்படுத்தி இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைச்சி சாப்பிட்டோம்னா அந்த சுகரும் கண்டிப்பாக யாருக்குமே வராது. அப்புறம் சுகர் இருக்கிறவங்களுக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டருக்கு குழந்தை பிறந்தமே அந்த தாய்ப்பால் வந்து சுரக்கிறதே கிடையாது, ஊசி போடுவாங்க, பிள்ளை டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும்னா நீங்கள் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே காலைல இட்லி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை பிறந்ததுமே தாய்ப்பால் வந்து சுரந்துருங்க. அப்புறம் தாய்ப்பால் வந்து 6 மாதம் வரைக்கும் தான் 10, அதுக்கப்புறம் பத்தவே இல்லை அப்படின்னா காலைல இட்லி சாப்பிட்டாலும் தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்குங்க. குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேயே தாய்ப்பால் நிப்பாட்டாமல் ஒரு 1.5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குங்க. மூளை வளர்ச்சியோட எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாக இருக்கும். அடிக்கடி குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அப்புறம் சளின்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகவே தேவையில்லை. ஒரு 1.5 வயசு வரைக்கும் கொடுங்க. அதுமாதிரி கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து மார்பக புற்றுநோயெல்லாம் வரவே வராதுங்க. 1.5 வயசு வரைக்கும் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுங்க. தாய்ப்பால் அதிகமாக சொல்லணும்னா காலைல இட்லி சாப்பிடுங்க, கண்டிப்பாக தாய்ப்பால் அதிகமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்டான வெள்ளை இட்லிக்கு 5 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 3 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்குங்க. மொத்தமாக அரிசியோட அளவுகள் 8 டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் ஃபுல்லாக அதாவது முழு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்தா நல்லா சாஃப்டான வெள்ளையான இட்லி ரேஷன் அரிசியை பயன்படுத்தி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.